ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ்க் கிச்சன். நாம் இன்றைக்கி கருப்பட்டியும் கோதுமை மாவையும் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 3/4 கப் பொடிச்ச கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு அப்புறம் இது கூட 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு அப்புறம் இது கூட ஒரு ஏலக்காவையும் சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சிக்கணும். நம்ம ஏலக்காவை கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துட்டு நாம் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டியையும் வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். கருப்பட்டியை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அப்புறம் இது கூட ஒரு 2 சிட்டிகை உப்பையும் சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கலந்தாச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் சேர்த்துடலாம். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நாம் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பணியாரம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.